நைட்டு ஃபுல்லா நல்லா இமேஜின் பண்ணிட்டு சூப்பரா நாளைக்கு காலைல வொர்க் பண்ணணும்னு பிளான் பண்றேன். ஆனா அடுத்த நாள் காலைல வரும்போது என்னால வொர்க் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ வந்து அத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நியூரோ சயின்ஸும், சைக்காலஜியும் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அன்பினிஷ்டு வொர்க்குக்கு தான் நம்ம பிரெயின் வந்து அதிகமான ஃபோர்ஸ் குடுக்கும். ஃபினிஷ்டு வொர்க் வந்து நம்ம பிரெயின் வந்து ஃபோர்ஸ குடுக்காது. இதுல இதுல என்னடா பிரச்சனை இருக்கு? நம்ம வந்து ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? மோட்டிவேஷன் டை ஆவறதுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா, நைட் நம்ம இமேஜின் பண்றோம்ல, நாளைக்கு எந்திச்சு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண போறேன், இந்தந்த டைம்க்கு இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி இமேஜின் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறத இமேஜின் பண்றத தாண்டி, அதை பண்ணி முடிச்சா நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இமேஜின் பண்ணிடுறோம். ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்க, உன்னோட ரிசல்ட் இமேஜின் பண்ணு, நீ வந்து டிரைவ் வந்து செமையா இருக்கும். பட் இது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில பேருக்கு என்னன்னா, அந்த ரிசல்ட் இமேஜின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்க பிரெயின்ல வந்து டோபமைன் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆயிருது. அதாவது அந்த ரிவார்ட் சிஸ்டம் வந்து ரிலீஸ் ஆயிருது. நீங்க ரிசல்ட் ஆல்ரெடி அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு ரிலீஸ் ஆயிருது. அதனால இந்த இடத்துல தான் அந்த ஜைகார்னிக் எஃபெக்ட்ங்கிறது உள்ள வருது. அந்த அன்பினிஷ்டு ஒர்க்குக்கு தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபினிஷ்டு ஒர்க்ஸ்க்கு ஃபோர்ஸ் இருக்காது. அப்ப இந்த ஒர்க் ஃபினிஷ்டு அப்படிங்கிறதுனால உங்க பிரெயினால அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ண முடியல. உங்க பிரெயினுக்கு அந்த இடத்துல ஓகே இந்த ப்ராசஸ நம்ம திரும்பியும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதே ஒர்க்க பண்றது நீங்க மென்டல்லயே பண்ணி முடிச்சதுனால வெறும் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளயே அந்த ஒர்க்க பண்ணி முடிச்ச மாதிரி ரிவார்டு கிடைச்சிரும். ஆனா ரியாலிட்டில நீங்க பண்ணும்போது அதோட ரிவார்ட் கிடைக்கிறது ரொம்ப டைம் ஆகும்போது உங்க பிரெயின் வந்து ஈஸியான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த இமேஜினேஷன்லயே அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி திரும்ப அதே மாதிரியே உங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் டோபமைன் ரஷ்ஷிங் கொடுத்ததுனால நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறீங்க. இதனால தான் நீங்க நைட் வந்து நல்லா இமேஜின் பண்ணிட்டு வேற லெவல்ல நாளைக்கு காலைல எந்திரிச்சு ஒர்க் பண்ண போறோம்ப்பான்னு நினைக்கும்போது அடுத்த நாள் வந்து திரும்ப அதே சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆகும்போது உங்களால ஒர்க் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் மோட்டிவேஷன் எப்படி நம்ம அந்த அந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சீங்கன்னா, ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் ரூல். ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா 3 செகண்ட்ல எந்திங்க, என்விரான்மெண்ட்ட செட் பண்ணுங்க, உட்காருங்க, படிங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இந்த 3 செகண்டுக்கு மேல நீங்க டெசிஷன் மேக்கிங்க்கு டைம் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஈஸியஸ்டான ஆப்ஷனுக்கு போயிருவீங்க. வித்தின் திஸ் 3 செகண்ட்ஸ் நான் இததான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணுங்க, டக்குன்னு முடிங்க, ஈஸியா போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு கேட்காதீங்க. கரண்ட் போயிடுச்சு ஆக்சுவலி. நான் என்னோட லேம்ப் வச்சு ரெக்கார்ட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் பெட்டரான ஒரு என்விரான்மெண்ட் பிளான் பண்றேன். சூப்பரா உங்களுக்கு வந்து பேசுறேன்.